ஒசூர் அடுத்த கெளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் 3வது நாளாக பொங்கி போடும் நுரை. 2 அடி உயரத்திற்கு நுரை பொங்கி மேகங்களை போடு நகரும் காட்சி. அட்சய திருதி தங்கம் விற்பனையில் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழகத்திலிருந்து ஒரே நாளில் 500 கோடி ரூபாய் வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல். இதுவரை இல்லாத வகையில் தமிழகத்தில் நகை கடைகளில் ஒரே நாளில் 16,750 கோடி ரூபாய் மதிப்புள்ள 25,000 கிலோ தங்கம் விற்பனை. தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று மற்றும் 18, 19 ஆகிய 3 நாட்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. நாளை மறுநாள் 27 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே 5 பேர் உயிரிழந்த கோர விபத்து. இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. சபரிமலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாகன நிறுத்தும் இடம். நீதிமன்ற உத்தரவுப்படி பக்தர்கள் வசதிக்காக ஏற்பாடு. விழுப்புரம் KR பாளையத்தில் குடிநீர் கிணற்றில் இருந்தது மனித கழிவுகள் அல்ல, தேனடை என வட்டாட்சியர் விளக்கம். சம்பந்தப்பட்ட கிணற்றை சுற்றி இரும்பு வேலி அமைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சியின் கட்டணம் குறைப்பு. பெரியவர்களுக்கு 150 ரூபாய் என இருந்த நுழைவு கட்டணம் 25 ரூபாய் குறைத்து 125 ரூபாயில் மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கலாம் என தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் அறிவிப்பு. உதகையில் கொண்டாடப்பட்ட படுகர் தின விழா. சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உட்பட படுகர் சமுதாய மக்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டம். மதுரை பழ மார்க்கெட்டில் செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்த 300 கிலோ பழங்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.